ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி மோசஸ் கிளார்க் ஒயிட். பிறந்தது 24/7/1819, மறைந்தது 24/10/1900. ஊர் ஒனேடா கவுண்டி. நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தரிசன பூமி சீனா. மோசஸ் கிளார்க் ஒயிட் என்பவர் அமெரிக்க மெதடிஸ்ட் திருச்சபையில் இருந்து சீனாவிற்கு சென்ற ஒரு முன்னோடி மருத்துவ மிஷனரி ஆவார். ரெவரண்ட் ஸ்டீஃபன் ஒலின் அவர்களின் பிரசங்கத்தால் தாக்கமடைந்த ஒயிட் மிஷனரி பணிக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்க தீர்மானித்தார். 1845ஆம் ஆண்டு பட்டம் பெற்ற பிறகு ரெவரண்ட் ஒலினின் வழிகாட்டுதலின் கீழ் மருத்துவம் மற்றும் இறையியல் படிப்பதற்காக ஏல் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகள் செலவிட்டார். இந்நேரத்தில் அவர் அருகில் இருந்த நகரமான மில்ஃபோர்ட்டிலும் பிரசங்கித்தார். மார்ச் 13, 1847 அன்று கிளார்க் தன்னை போலவே மிஷனரி அழைப்பு கொண்டிருந்த ஜேன் என்பவரை மணம் முடித்தார். 1847ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி அவர்கள் இருவரும் சேர்ந்து சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டனர். 5 மாத கடினமான கடல் பிரயாணத்திற்கு பிறகு செப்டம்பர் 7, 1847 ஃபூ ஷாவ் என்ற ஊரை சென்றடைந்தனர். பெண்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவினரிடையேயும் பரவியிருந்த ஒபியம் அடிமைத்தனத்தை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். அவ்விடம் கொடும் வறுமை, குற்றச் செயல்கள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தது. அத்தகைய சூழ்நிலைகளில் ஒயிட் செய்தியை பரப்ப தொடங்கினார். தனது மருத்துவ அறிவை கொண்டு ஒயிட் ஓபியம் போதைப் பொருளின் நச்சு விளைவுகளுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார். போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களின் கவனத்தை திசை திருப்ப அவர் சிறிய பள்ளிகளை திறந்து மக்களுக்கு கல்வி கற்பிக்க தொடங்கினார். அதே நேரத்தில் அவர் உள்ளூர் பூஷா பாஷையை கற்றுக்கொண்டார் மற்றும் சில பாடல்களை மொழிபெயர்த்தார். அவர் மத்தேயு நற்செய்தியை உள்ளூர் பாஷையில் மொழிபெயர்த்தார். படிப்படியாக சமுதாய மாற்றம் ஏற்பட்டாலும் யாரும் கிறிஸ்தவர்களாகவில்லை. ஆனால் முடிவுகளால் ஒயிட் ஏமாற்றம் அடையாமல் அவர் எதற்கு அழைக்கப்பட்டாரோ அதையே தொடர்ந்து செய்தார். மேலும் அவரது ஊழியம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒன்றாக இல்லை. ஒருமுறை அவர் ஒரு கும்பலால் கடுமையாக தாக்கப்பட்டார். வெளிநாட்டினருக்கு எதிரான மனப்பான்மை விளைவாக அவர் வாங்கும் நிலங்களில் தேவாலயங்கள் கட்ட அனுமதிக்கப்படவில்லை. சீனாவுக்கு வந்த 3 ஆண்டுகளிலேயே மனைவியை இழந்தார். ஆயினும் கூட அவர் 7 ஆண்டு புக்ஷாவில் தொடர்ந்து ஊழியத்தில் இருந்தார். இருப்பினும் ஒயிட் உடல் நலக்குறைவு காரணமாக நியூயார்க்கிற்கு திரும்ப வேண்டி இருந்தது. ஆனால் அவரது கடின உழைப்பு வீண் போகவில்லை. மற்றவர்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பூஷாவுக்கு பின்தொடர்ந்து அவரால் போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மீது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். நியூயார்க்கில் அவர் தனது மருத்துவ படிப்பை தொடர்ந்தார் மற்றும் அதே நேரத்தில் ஒரு மெதடிஸ்ட் தேவாலயத்தில் குருவாகவும் பணியாற்றினார். பிரியமானவர்களே, போதை மற்றும் மதுவுக்கு அடிமையானவர்களின் ரட்சிப்புக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கர்த்தாவே, முடிவுகளால் ஏமாற்றம் அடையாமல் நீர் கொடுத்த பொறுப்பில் உண்மையாய் இருக்க எனக்கு உதவியருளும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.